சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் மண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கரகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல ஏகப பெருமாளுடைய திருவடிகளை நான் மனவழிமைகளால் உன்னை வணங்கிக் கொள்கின்றேன். மணிவாசக பெருந்தகனுடைய திருவாசகத்தில் திருவுந்தையார் என்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். திருவாசகத்திலே இந்த பகுதியை ஒரு சிறப்பாக சொல்வார்கள். காரணம், தக்கனுடைய வேள்வியை விரிவாக சொல்லுகின்ற பகுதி திருமுறைகளில் வேற எங்கும் இல்லை. திருவாசகத்தில்தான் அந்த தக்கனுடைய வேள்வியை தனியாக எடுத்து திருவுந்தையார் என்ற பகுதியிலே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் என்பதாலே இது தனிச்சிறப்பு உடையது என்று சொல்வார்கள். பொதுவாக மாணிக்கவாசருடைய போக்கு சிவபரத்துவத்தை நிலைநாட்டுகிறார். பல வகையிலே திருவாசகத்துல பொதுவாக அவருடைய பக்தி சிறப்பு, அவருடைய அனுபவம் ஒருபுறம் இருந்தாலும் சிவபரத்துவம் என்பதை அவர் மனசிலே வைத்துக் கொண்டு அதை விரிவா சொல்றார். அதான் அன்னைக்கு கூட நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பூவல்லி கொய்யோம் அந்த பாட்டு முடிவுல சொல்ற பொழுது அப்பா அவர் விரிவா எழுதுறாங்க. அதாவது மணிவாசக பெருமான் பல வகையிலே நமக்கு சைவத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். பூவல்லி தான் ஞாபகம் இல்லை, திருச்சாழல் நினைக்கிறேன். திருச்சாழல்ல கடைசியில் அவங்க எழுதுறாங்க, அடிகளார் சிவபுராணத்தால் இறைவனை துதிக்கும் முறையை வகுத்தும். சிவபுராணத்துல சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் அதுல அப்படியே இருக்கு, முழுமையா இருக்குது. அதோட இறைவனை எப்படி துதிப்பது என்று நமக்கு வாழ்க வெல்க போற்றி என்றெல்லாம் வாழ்த்தி அவருடைய பெருமையெல்லாம் சொல்றார். அது சிவபுராணத்தை சொல்லிட்டு கீர்த்தி திருகவல்ல அவன் பல இடங்களிலே எழுந்துருளி பல வகையான அருட்செயல்களை செய்திருக்கிறான் என்ற அறையும் சொல்றார். இன்னும் மற்ற திருவண்ட பகுதியிலே அவருடைய இயல்புகளை எல்லாம் இன்னும் மற்ற இயல்புகளை எல்லாம் சொல்லி புறச்சமயங்களை பற்றி கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்றார். அதையெல்லாம் சொல்லிட்டு நமக்கு சைவத்தை பற்றி நன்றாக தெரிய வேண்டியதனாலே தடைவிடையாக இது போன்ற திருச்சாழல் போன்ற பகுதிகள் எல்லாம் சொல்லுகிறார். நமக்கு வர சந்தேகம் தடைவிடையில்லாது இருப்பார். அப்புறம் திருக்கோவையார் என்ற பகுதியிலே அகப்பாற்று முறையிலே பாட்டுடை தலைவனாக நம்முடைய பெருமானை வைத்து பெரிய ஒரு இலக்கியமாக அதை செய்திருக்கிறார். அப்ப சைவத்திற்கு திருவாசகமும் திருக்கோவையாரும் அவர் ஆட்கொண்ட பின்னாலே இருக்கின்ற புலம்பல் பாடலை விட்டாலும் கூட மற்றெல்லாம் இலக்கியமாக செய்திருக்கிறாரே. அம்மானை, திருத்தெள்ளேனும், திருப்பொற்சுண்ணம் இடித்தல், பூவல்லி கொய்தல், திருச்சாடல் என்று எல்லாம் எவ்வளவு விஷயங்களை சொல்றாரு. அதுல அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அங்கங்கே சொல்லிக் கொண்டு செல்றாரு பார்க்கணும். அதாவது அன்னைக்கு கூட சொன்னோம், திருமால் அடிமுடி தேடுகின்றது எல்லாரும் சொல்லுவாங்க, திருமால் மலர்களை வைத்துக் கொண்டு பூசிப்பதற்காக தேடுகிறான் என்று சொல்றாரு. அது போல சில உட்குறிப்பெல்லாம் சொல்றாரு. அரிய கருத்துக்கள் வேற எங்கும் திருமலை பார்க்க முடியாது. அதையெல்லாம் அவர்கள், அது மட்டுமல்ல அறநூல்கள் எல்லாம் அவன் செய்திருக்கிறான். அதாவது அருந்தவருக்கு ஆளுங்கீழ் என்று அறமுதலா நான்கனையும் சொன்னானே என்று கேட்டால் அவன் சொல்லவில்லை என்றால் திரும்ப அவருக்கு உலகியற்கை தெரியாமல் போயிருக்கும் என்றான். அறநூல்களை அவன் செய்கிறான், வேத ஆகமங்களை அவன் செய்துகிறான். இப்ப வேதம் என்பது உலகியல் என்றும் ஆகமம் என்பது அருளியல் என்று வைத்துக் கொண்டு அறநூல்களையும் தவநூலையும் செய்திருக்கிறான் என்றெல்லாம் அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டி சைவத்தில் அவர் பண்டை பேராசிரியராக விளங்குகிறார் எழுதுறாங்க. அப்பா பண்டை பேராசிரியராக விளங்கி இருக்கிறார். அதனால ஞானசம்பந்தர் போன்றவர்களெல்லாம் கூட அவங்களை அப்படியே தொடர்ந்து பாடியிருக்கிறார்கள். அவருடைய பாட்டுக்கெல்லாம் திருமுறைகளுக்கெல்லாம் அடியெடுத்து கொடுத்தது போல பொதுவாக எப்படி பாட வேண்டும் என்ற வழிமுறை ஒன்று, அது இல்லாமல் கருத்துக்கள், சொற்கள். இப்ப அவர் ராவணன், அடிமடி தேடுதல், புத்தன் என்று மூன்றும் சொல்றாருன்னா இதற்கெல்லாம் எங்க மூலம் திருவாசகத்துல வருகின்றது. ராவணனை பற்றியும் வருகின்ற சொல்றார், பாடுறார் பல இடங்கள்ல. தக்கரை பற்றி சொல்றார்,
அடிமொழி தேடிய சொல்றாருன்னா இதெல்லாம் முக்கியமான ஓலை சமயங்கள் என்று புற சமயங்களை சொல்றார் என்று இதெல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு ஃபார்மெட் சொல்லுவாங்க இல்லையா, சைவத்துக்கு ஒரு ஃபார்மெட், அந்த ஃபார்மெட் அவர் கொடுத்திருக்கிறார். அது அப்படியே அவர்கள் பின்னாலே பாடுகிறார்கள். அது தெரிவதற்காகத்தான் அந்த சொற்களையே அவர் எடுத்து ஆடுறார். யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம்ன்றார் இவர், அது ரமணை அஞ்சோன்னு அவர் பாடுறார். அது போல பேராயிரம் படவி என்று இதெல்லாம் ஆயிரம் திருநாமம் இதெல்லாம் அடியெடுத்து கொடுத்தே திருவுரை ஆசிரியர்கள் அப்படியே பாடுறாங்க. இது மணிவாசக பெருமான் கொடுத்தது எடுத்துள்ளி அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று பாடுறாங்க. அதனால் இந்த திருவுந்தியாரும் தக்கன் வேள்வியை சிறப்பாக சொல்லுகிறார். இதனுடைய பிரிவாகத்தான் தக்க யாகப்பரணி என்று பின்னால் வருகிறது. ஒட்டக்கூத்தருடைய நூல் அது ரொம்ப அருமையான நூல். அந்த தக்கையாகப்பரணிக்கு இருக்கிற பழைய உரை ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப பல விஷயங்களை அதை சொல்றார். நான் முதல் முறையாக அந்த உரையெல்லாம் பார்த்தேன். தேவர்கள் அமுதம் கிடைந்தது பார்க்கடல் அல்ல உப்புக்கடல்னு எழுதுறார். அதெல்லாம் முதல்ல அந்த உரை படிக்கிறது ஆச்சரியமா அந்த விஷயம் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. முதல்ல அப்பதான் படிக்கிறேன். அதுபோல பல விஷயங்களை ஆழமாக சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்தா உப்பு கடல்னு அவர் சொல்றதுனால இங்க நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம திருமுறையில பார்க்கடல் வராது, கடல் தான் வரும். கடல் தான் வருமே தவிர பார்க்கடல் வராது. அதனால அந்த நுட்பங்கள்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் உரையில் அப்படி இருக்குது. அது போன்ற ஒரு அரிய நூல் தக்கையாக பிறனையே ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கார். ஒட்டக்கூத்தர் தீவிரவாதி அவர் சைவத்துல. அவர் அதனால விரிவா எழுதுறார். அதற்கு அடியெடுத்து கொடுத்தது திருவுந்தியாருடைய இந்த பகுதி என்று பார்க்கிறோம். அதே மாதிரி அப்புறமலை சொல்லுகிறார். அதான் இன்னைக்கு உள்ள பாட்டு, அதுதான் அன்னைக்கு அந்த 10வது பாட்டு கொஞ்சம் விரிவா சொல்றதெல்லாம் அன்னைக்கு நான் நடத்தல. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலைன்னு ஆரம்பிக்க பாருங்க. அது வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை குஞ்சினமா பாடி உந்தி பெற தொடர்ந்த பிறப்பு அற உந்தி பெற என்று ஒரு பாடுறார். கொஞ்சிருங்க. திருப்பூவல்லி பகுதியில 4வது பாட்டு அது கொஞ்சம் பாருங்க. பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே எண்பற்ற தக்கன் அருக்கன் எச்சன் இந்த அனல் வருது இல்லையா, அதுல என்ன சொல்றார்? எண்பட்ட தக்கன் வருது. எண் என்று ஒரு வார்த்தை வருது. எண் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம். எண்ணம் என்று ஒரு அர்த்தம். முதல்ல எண் என்றால் எண்ணம்னு ஒரு அர்த்தம். எண் என்றால் நுட்பம்னு ஒரு அர்த்தம், நுட்பமானதுன்னு அர்த்தம். எண் என்றால் எண்ணிக்கை, நம்பர் சொல்ற 1 2 சொல்றியா, எண் என்று ஒரு அர்த்தம், எண்ணிக்கை. இன்னொன்னு எண் என்றால் எள்ளுக்கு அந்த காலத்துல எண்ணு தான் சொல்லுவாங்க. எண்ணு தான் எள்ளுக்கு எண்ணு தான் சொன்னாங்க. அதனால எள்ளுன்னு ஆகி போச்சு. இப்படி 4 வகையா இருக்குது. அத என்ன சொல்றார்? தக்கன் என்ன செய்யறான்? எண்பட்ட தக்கன்ற எண்ணம் மாறிய தக்கன், நல்ல எண்ணமாக பெருமானை பரவ வேண்டும் அல்லவா. பண்பட்ட தில்லை பதிக்க அரசை பரவாதே எண்பட்டான்ற, மாறான எண்ணம் கொண்டான்ற. என்படுதல் இழந்தது. பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் இழந்து மாறுபட்ட எண்ணம் கொண்டான். அதனால எண்பட்ட தக்கன்றார். பண்பட்ட தில்லை பதிக்க அரசை பரவாதே என்ற அப்பர் பெருமான் பாடுற பாட்டுல திருவாரூர் பெருமானை கொய்யிலா மலர்ச்சோலை ஆரூர் பெருமானை தொழாதே ஒய்யலாம் என்று நினைச்சாலாம். தொழாதே ஒய்யலாம் என்று எண்ணி உறுதி பாடுறார். தமிழத்துல நான் இருந்தேன், பெருமானை வணங்காமலே உயிர் பெற்று விடலாம் நினைச்சு அது முடியாது போச்சு என்னன்றது. அது போல இங்க பண்பட்ட தில்லை பலிக்கிறதை பரவாமலே போய்விடலாம் என்று மாறான ஒரு எண்ணம் கொண்டா இல்லையா நாங்க சொல்றாங்க. அதேதான் இங்க அங்க தக்கனுக்கு எண்பட்ட தக்கன்னு சொன்னார். இங்க வெஞ்சின வேள்வி வியாத்திரனார். வியாத்திரனார் ஒரு வார்த்தை வருது. யாத்திரை என்றால் செலவு, ஒரு வழியிலே செல்லுதல். யாத்திரைனா ஒரு வழியிலே செல்லுதல். இன்னைக்கு பயணத்துக்கு வச்சுக்கிறோம், டிராவலுக்கு வச்சுக்கிறோம். இருந்தாலும் ஒரு குறிக்கோளோடு ஒரு பக்கம் செல்றது. அப்படி ஒரு புறம் செல்லாமல் இப்ப வடக்க போக வேண்டும் என்றால் தெற்கு போனா எப்படி? வடக்க போகிறது வடக்கு திசை போகணும்,
தெற்கு திசை மாற போறோம் இல்லையா, அதுபோல வியாக்கிரனார் என்று சொன்னால் மாறுபட்ட பயணம். மாறுபட்ட பயணம் என்றால் மாறுபட்ட எண்ணம். அங்க எண்பட்டன்னாரு, இந்த வியாக்கிரனார்னு சொன்னார். அப்ப அதுக்கு மாறுபட்ட செலவினை உடையான்னு எழுதுறாங்க. அதாவது தன்னுடைய டிராவல் எப்படி இருக்கு, சரியா இல்லை, அவன் டிராவல் வேறு பக்கம் போறான், வேறு திசை நோக்கி செல்லுகிறான் என்பதைத்தான் வியாத்திரன் என்ற வார்த்தையை சொன்னார். வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினமா பாடின்றார். இந்த வியாத்திரன் தலைக்கு அப்பா அந்த திருத்தாண்டகத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியது 6ஆம் திருமுறையில இருக்க, பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு தலைமை 6ஆம் திருமுறை இருக்கையா. 6ஆம் திருமுறையில 96வது பதிகம் 9வது பாட்டு தனித்திருத்தாண்டகம். 96 தனித்திருத்தாண்டகம். எச்சன் நினைத்தலை கொண்டான் வருது பாருங்க. இருக்கையா. அதான் அந்த பாட்டு தக்கன் வெளிதான் சொல்றாரு. எச்சன் நினைத்தலை கொண்டார், எச்சன் நினைத்தலை கொண்டார், பகன் கண் கொண்டார், இரவைகளில் ஒருவன் பல் இருத்துக் கொண்டார், வெச்சன் வியத்திரன் பாருங்க, வியத்திரன். அந்த வியத்திரன் தான் வியாத்திரன். வியாத்திரன் வர வியத்திரன் வருது. வெச்சன் வியத்திரன் தலையும் வேறா கொண்டார், விரல் அங்கே கரம் கொண்டார், வேள்வி காத்த உச்ச நமன் தாளிருத்தார், சந்திரனை உதைத்தார், உணர்விலா தக்கந்தன் வேள்வியெல்லாம் அச்சமழ அழித்துக் கொண்டு அருளும் செய்தார், அடியேனை ஆட்கொண்டு அமரசாமின்னு பாடுறாரு. விரிவா அந்த தக்கன் வேள்வியை பாடுறார். அதான் இப்ப அதை பார்க்கலாம். இங்க எச்சன்றவன் வேள்வி தெய்வம் சொன்னோம், வேள்வி தலைவன் சொன்னோம். எச்சன்றவன் வேள்வி தெய்வம். அவனை தலை கொண்டார் பிரம்மன், பிரம்மனுடைய தலை, எச்சன் தலை கொண்டார். பகன்னா சூரியர்கள் 12 சூரியர்கள் பகன் ஒருத்தன், கூடன் ஒருத்தன். அல்ல, பகன் என்பவருடைய கண்ணு போச்சு, கூடன் என்பவருடைய பல்லு போச்சு. அதாவது இங்க சொல்ல போறார், இங்க நம்ம இதுல வரும், திருவாசகத்தில் வரும். எச்சன் தலை கொண்டார். பகல் என்றால் சூரியன், 12 சூரியன் ஒருத்தன் பகன், அவனுடைய கண் போயிற்று. இரவைகளில் ஒருவன் பல் இருத்துக் கொண்டார், பல் போயிடுச்சு ஒருத்தனுக்கு, சூரியனுக்கு. அவன் பூடன் பேர். அப்புறம் பூடன், பூடா என், பூடா என், அங்க வரும், திருவாசல் வரும், பூடன் வரும், பூடன். அப்போ இரவைகளில் ஒருவன் பல்லு போயிடுச்சு, ஒருத்தன் கண்ணு போயிடுச்சு, 12 சூரியர்ல. மெச்சன் வியத்திரன் தலைவன். மெச்சன் தன்னை வச்சுக்கிட்டவன், தானே தன்னை தருக்கிக் கொண்டவன், தானே பெரிதாக எண்ணியவன், செருக்கிக் கொண்ட மெச்சன், தன்னை வியந்தவன். அது திருக்குறள் கூட இப்படி வரும். தன்னை வியந்தான் விரைந்து கெடும் வரும். தன்னை வியந்தவன் விரைந்து கெடுவான். தன்னை தானே செருக்கிக் கொண்டால் அவன் விரைந்து கெடுவான் என்று வரும். தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்று வரும். அதுபோல மெச்சன் தன்னை வியந்தவன் செருக்கு கொண்டு வியத்திரன். அப்பா எழுதாம யாத்திரிகன் என்பது யாத்திரன் என தெரிந்தது. யாத்திரிகன் என்றால் வழி செல்வோன் என பொருள் தருமாகலால் வியாத்திரகன் என்பது மாறான வழி செல்பவன் என பொருள் தந்து தக்கனை குறித்தது. யாத்திரன் வியாத்திரன் ரெண்டா பிரிக்கணும். பி என்று சொல்வதா எதிர் மாறானது. சேடம் விசேடம் சொல்வாங்களே, அது மாதிரி யாத்ரிகன் வியாத்ரிகன். நேரா போகாம வேறு வழி செல்றான், குறுக்கு வழியில போறான். வியாத்திரிகன் அப்படி மாறான வழியில் செல்றது. அந்த வியாத்திரனத்தை இங்க அப்படியே வெஞ்சின வேள்வி வியாத்திரன் தலைன்னு இங்க சொல்ற, பாட்டுல பாடுற. அந்த தலையை வேறாக கொண்டாடுற இல்லையா, இவர் சொல்றது வெச்ச வியத்திரன் தலையும் வேறாக கொண்டாடுனா ஆட்டு தலை வச்சிட்டார் இல்லையா, அந்த தலை போய் வேறான ஒரு தலை வச்சுட்டார். அதை சொல்ற வேறாக கொண்டாடுற ஆட்டின் தலை. அப்புறம் விரல் அங்கி கரம், அது நாம நினைச்ச பார்த்தோம். அக்னியினுடைய கரத்தை கொண்டார், அக்னியுடைய தேவனுடைய கை போயிற்று.
அவரை யமன் தான் வேள்வியை காத்தான். வேள்வி காத்த உச்ச நமன்ற வேள்வியை பாதுகாடுறான்னு சொன்னான். அவன் தான் காவலா இருந்தான் யமன். அவன் கால் முறிக்கப்பட்டான், தாள் இருத்தார், கால் போயிடுச்சு. அவன் பேரே காலன், அதனால கால் போயிடுச்சு அவனுக்கு. காலனுக்கு கால் போயிடுச்சு, அவன் கால் முறிக்கப்பட்டது. வேள்வி காத்த உச்ச நமன் தாள் இருத்தான். அது அப்ப அவர் குறிப்பிடுறாங்க, வேள்வி காத்துன்னு இருக்கு, காத்துக்கு தப்பு பாடம், காத்ததான் வேள்வி காத்துன்னு சொன்னா காத்துல ஆயிடும். வேள்வி அவன் எங்க காத்தான், வேள்வி காக்க முடியல. எனவே வேள்வி காப்பதற்காக நின்றான். வேள்வி காத்தான் இல்லையா, காத்த என்னை காப்பதற்காக நின்றவன். காத்துன்னு சொன்னா தப்பா போயிடும், வேள்வி காக்கலவன். வேள்வி காத்த உச்சனவன் தாளிருத்தார் எவன், அவனுடைய தாளர் சந்திரனை உரைத்தார் நமக்கு தெரியும். அப்படி ஒன்னொன்னா செய்தான்னு ஓரளவு இங்க தக்கனுடைய வேள்வியில யார் யாரெல்லாம் என்னென்ன செய்தார்கள் என்றால், சூரியன், சந்திரன், அக்னி, யமன், இவங்கெல்லாம் பெருமான இடத்துல ஏற்கனவே உதவாங்கணும் இல்லையா, ஏற்கனவே சந்திரனா இருந்தாலும் சரி எல்லாம் பயந்து வந்துடுவேன். அக்னி, நமன் எல்லாம் உதவாங்கணும். இவங்கெல்லாம் இங்கேயே வந்து உதவாங்கிறாங்க இருந்தாரு, அதனால கரெக்டா போடுற. அங்கேயே வந்து கரம் கொண்டார், இப்ப அவருடைய கரம் கொண்டார். வேற அங்கேயும் கரம் கொண்டார்னு சொன்னா பாட்டுல அப்புறம் நயமா பாடுற. வேத்திரம் தலை வேறா கொண்டான் சார், வேறான ஆட்டு தலை கொண்டான்ட்டாரு. விரல் அங்கி கரம் கொண்டார், அங்கேயே தானே அவர் கரத்துல வச்சுக்கிறார், கையில வச்சுக்கிறார். இப்ப அவருடைய கரம் கொண்டார், அவன் கையை கொண்டுட்டார். வேள்வி காத்து உச்சமன் தாள் அறுத்தார், காலால் உரைத்தார், பெருமான் காலால் உரைத்தார். இப்ப அவன் கால் போயிடுச்சு. சந்திரனை தேய்த்தார், சந்திரனை தேய்த்து காலால தேய்க்கிறார். கால் அறுத்தார், உரைத்தார். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்தது என்று உணர்விழா தக்கம் தன் வேள்வியெல்லாம் அச்சவழ மற்றவெல்லாம் பயப்படும்படியாக அழித்து செய்தார். அழித்துக் கொண்டு பின்னால் அருளும் செய்தார், எல்லாருக்கும் அருள் செய்தார் அல்லவா பெருமான். ஏதோ கோபத்தில் செய்வார், கோபம் அல்லது அது அருள் தான், அதுவும் மரக்கருணை. அந்த மரக்கருணை அறக்கருணையாக மாற்றுகின்றவன் பெருமான் என்று அந்த பாட்டில அப்பர் பெருமான் பாடுறது கொஞ்சம் மேற்கோள் காட்டலாம், அதுக்காக அதை எடுத்தது அந்த ஒரு பாட்டு. இஞ்சின வேள்வி வியாத்திரனார்த்தலை துஞ்சினவா பாடி, இறந்து போனான் இல்லையா, துஞ்சின இறந்து, துஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்து பிறப்பற. நமக்கெல்லாம் பிறப்பு நீங்க வேண்டும் என்றால் இதை பாட வேண்டும். பிறவி நீங்குவதற்கு ஒவ்வொரு பதிகம் பாடுறமே, அந்த மாதிரி பிறவி நீங்க பாடுங்க. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார்த்தலை துஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்து பிறப்பு, பண்டு முதலாக வந்து தொடர்ந்து நம்முடைய பிறப்பு, அது பிறப்பு அறப்பாட வேண்டும் என்று திருவந்தியாருடைய பயன் அவர் சொல்றாருங்க. தொடர்ந்து பிறப்பர் என்ற, தொடர்ந்து பிறப்பற உந்தி பெற. பின்னால கூட சொல்ல போறார், கருக்கட நாமெல்லாம் உந்தி பெறன்னு பாட போறார், தொல்லை வினைகடன் பாட போறார். எனவே தக்கனுடைய வேள்வி பகுதி, திருவந்தியார் பகுதி பிறவி நீக்கம், பிறவி வேண்டாம் என்று சொல்வதற்குள்ள பகுதியமாக நமக்கு இருக்குது. அவருடைய பார்க்க வருது. ஏன்னா திருப்பதிகங்கள் எல்லாம் ஞானசம்பந்தர், சுந்தரெல்லாம் கடைக்காப்பு என்று பதிக பயன் பாடுறாங்க. இவர் திருவாசகத்துல அங்கங்கே அந்த பயனை சொல்லிட்டு போயிடுவார், அங்கங்கே சொல்றார். அதனால இங்க துஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்த பிறப்பு அற வேண்டும், நமக்கு பிறப்பு இருப்பதற்காக உந்தி பெற என்று சொல்றார். வீரபத்திரருடைய வழிபாடும் அதனால தான் நமக்கு வந்திருக்குது. வீரபத்திர வழிபடுறோம்னு சொன்னா இன்றைக்கு வேற நோக்கத்துல வழிபடலாம், நம்முடைய பகை நீங்க வேண்டும் என்று வழிபடுறாங்க. நம்முடைய பகை என்பது பிறவிதானே நமக்கு பகை, அது நீங்குவதற்கு தான் அப்படின்ற. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார்த்தலை துஞ்சினவா பாடி உந்தி பெற. அடுத்த பாட்டு இங்க ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக, விதியின் வருவது. விதி, விதி என்றால் தக்கன் தான், தக்கனுக்கு விதின்னு சொல்ற அவர். அது ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பெற, பொங்கை குலுங்க நின்று உந்தி பெற நடனம் ஆடுறாங்க. அந்த ஆட்டின் தலையை விதி என்று சொன்னாலே, பொதுவா விதி என்றால் பிரம்மனுக்குத்தான் பெயர். அதாவது வேதம், விதி என்பதெல்லாம் அவனுக்குள்ள பெயர். விதியினுடைய பிள்ளையாக தட்சன் இருப்பதால பிரம்மனுக்கு தட்சணம், இவனுக்கு விதி என்று பெயர். அதனால விதிக்கு போறதான் விதி இல்லை.
ரெண்டு பேருக்கும் புத்தி இல்லைன்ற. பிரமனுக்கும் புத்தி கிடையாது, இவனுக்கும் புத்தி கிடையாது. விதிக்கு பிறந்த அப்படித்தானே இருப்பான் விதி. அதை சிறு விதி, சிறு விதின்னு சொல்றார். அப்பா எழுதுறான், விதினா சிறு விதி, அது பெரிய விதி, இது சிறு விதி என்றார். அதாவது நந்தியம் பெருமானை, நந்தி தேவர் இருக்கார்ல, அவரை அபரசிவன் சொல்ற வழக்கம் உண்டு. பரசிவன் என்பது அவர்னா அபரசிவன் நந்தி தேவர் சொல்ற வழக்கம் உண்டு. புராணங்கள் இப்படி வரும். அதுபோல விதி என்றால் பிரம்மன், இது சிறு விதி, இது சிறு விதி இல்லை. அதனால வடமொழியில பிரஜாபதி என்று சொல்லி இவனுக்கு ஒரு தட்ச பிரஜாபதி, அவனுக்கு பிரஜாபதி, பிரம்மனுக்கு பிரஜாபதி, பிரஜைகளை உருவாக்குகிறான், உயிர்களை உருவாக்குறான்றதுனால, படைக்கிறான்றதுனால பிரஜாபதி, படைக்கின்ற தொழில். இவன் தட்சன், அவனுடைய மகனான் தட்ச பிரஜாபதி என்று இவனுக்கு அந்த பெயர் உண்டு, தட்ச பிரஜாபதி. அதனால விதி என்ற அந்த விதி ஆட்டின் தலையை கொடுத்தான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பிரம்மனுக்கு மகனாக பிறந்த தட்சனுக்கு ஆட்டின் தலையை கொடுத்தார். ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக. ஏன்னா வேள்வியிலிருந்து யாகம் செய்கிற பொழுது பசுக்கள், ஆடு, குதிரை இவையெல்லாம் யாகம் செய்யணும். அதுக்கு அடையாளமாக ஆட்டு தலை கொடுத்தார். அதை வச்சு எந்த நீ யாகத்துக்கு பலி கொடுக்க போறியோ அதையே வச்சுக்கொண்டார். ஏன்னா பசுவின் தலை, குதிரை தலையெல்லாம் கொஞ்சம் மரியாதைக்குரியது. பசு தலையெல்லாம் வணங்க போயிடுவாங்க, கோமாதான் வணங்க போயிடுவாங்க. குதிரை என்றால் கல்கி எப்படிதான் வர போறாங்க, குதிரையா வர போறாங்க, எனவே அதை வணங்க போயிடுவாங்க. அதெல்லாம் வேணும். ஆடை போட்டு ஆட்டு தலையா கொடுத்தாரு. அது அது எதுக்கு ஆடுனால எதுக்கு? அது ரொம்ப பழைய பாட்டு ஒண்ணு நமக்கு இதுல சாவித்திரி நடிக்க நடிச்சா அந்த பாட்டுல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு, இறைவோடு மனிதருக்கு இரையாகும் வெள்ளாடேன்னு பாடுவார். ஆட்டைய வளர்க்கலாம், கொழுத்து பிரமாணம் போட்டு, ஏன்னா அதுக்கு இரையாகும், கொழுக்க வச்சு சாப்பிடுவான். அதனால இறைவோடும் மனிதருக்கு இரையாகும் வெள்ளாடேன்னு. அந்த மாதிரி ஆட்டை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னால் இதுதான் ஞாபகம் வரும். யாகம் ஞாபகம் வரும். யாகத்துக்கு பொருத்தமா இருக்கும் அல்லவா? எப்படி மானக்கஞ்சாரடா இந்த புராணத்துல அந்த பெண்ணுடைய தலைமுடியை பார்த்த உடனே இது பஞ்சவடிக்கான்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஆட்டை பார்த்த உடனே யாக ஞாபகம் வரும் என்பதனால அந்த ஆட்டு தலை வைத்தார் என்று அது ஒரு இழிவுதான் செய்யறதானே. ஆட்டின் தலையை பொருத்தினார். ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி, அதனுடைய பின்னணியை சொல்லுகின்ற. ஏன் கூட்டியவா பாடினா எதற்காக கொடுத்தான், ஏன் அந்த தண்டனை பெற்றான் தக்கன் என்றெல்லாம் நீ அந்த விஷயத்தில் சொல்லு என்று பாடுவாய். பொங்கை குறுங்கர் என்று ஆடுவாய் பாடுவாய் அப்படின்னா. அப்புறம் உண்ண புகுந்த பகன் அப்படின்னா அவியை உண்பதற்காக ரெடியா இருக்கிறான் சூரியன், சாப்பிடறதுக்கு இலை போட்டு இருக்கிற மாதிரி அடுத்து நமக்கு தானே போட போறாங்க என்று உண்ண புகுந்த பகன். பகன்றது சூரியன்ல ஒருத்தன். அவன் ஒளித்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்திய பாருன்னாரு. ஓடுவதற்கு கண் இருந்தால் தானே ஓட முடியும், ஏன்னா கண் எடுத்துட்டாராம், ஓட முடியாமல். அது ஏன் சொல்றாருன்னா, உயிர்களுக்கெல்லாம் கண்ணொளிக்கெல்லாம் நீ ஒளி தரணும் தானப்பா. சூரியனுடைய ஒளியால் தான் பெருமான் நமக்கெல்லாம் காட்டுகிறான், எல்லாவற்றையும் காட்டுறான். உயிர்கள் எல்லாம் விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக கண்ணொளியோடு கலந்து காற்றொளியாக இருப்பது சூரியன். நீ உலகப் பொருளெல்லாம் காட்டுகின்றவன். அதன் மூலமாக கண்ணொளி பெற்று நூலை பெற்று பெருமானை அறிகிறோம். காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று நம்ம அதைத்தானே சொல்றோம். இருளை நீக்குகிறவன் தானே நீ, குறையிருளை நீக்குகின்றவன் தானே. அப்படி இருக்கிற நீ அகையிருளாக போய் அங்க உட்கார்ந்தையே என்று உனக்கு பார்வை தெரியாமல் போகட்டும், ஒளி இல்லாமல் போகட்டும். அதான் அந்த கண்ணை பறித்தெல்லாம் ஒளி இல்லாமல் செய்தான் என்றுதான் அர்த்தம். அது ஒளியை அடக்கினான். ஏனென்றால் நம்ம ஆதித்த ஹிருதயம் கூட அதுல வருது, அப்படித்தான் சொல்றாங்கன்றாங்க. சூரியனுக்கு சொல்லுகிற பொழுது அந்த ஆற்றல் அவனுடைய தானே, பெருமானுடைய தானே. அதாவது அந்த பொருள் ஒளியாக இருக்கிறது சூரியன். அந்த ஒளி குறைந்து போச்சு, குறைச்சிட்டார், ஒளியே இல்லாக்கிட்டார். அவ கண்ணை பறித்தவார். சூரியனுடைய ஒளி போய்விட்டது என்றால் அவன் எதுக்கு பயன்படுவான்? தன்னுடைய ஆற்றலை பெருமான் அந்த அருளை குறைச்சிட்டான். அதான் கண்ணை பறித்தவான்.
உண்ண புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி பெறன்னு சொல்லிட்டு கருக்கெட நாமெல்லாம் கருக்கெட உந்தி வரனர். அங்க பிறப்பற தொடர்ந்து பிறப்பறன்னா இங்க கருக்கடன்றார். கரு கெடும்படியாக நம்முடைய கருவிலே வருகின்ற அந்த பிறவி அது நீங்குவதற்காக உண்ண புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கருவில் வீழ்தல் கண்ணை பறித்தவா உந்தி பெற கருக்கெட நாமெல்லாம் உந்தி பெற என்று சொன்னார். அதாவது ஒரு பிறவியிலே கரு வளர்வதற்கு வெப்பம் தேவைன்றாங்க. அந்த வெப்பம் அப்ப வெப்பம் குறைஞ்சு போச்சுன்னா கரு வளராது. எனவே கரு இல்லைன்றார். அப்படி பிறவி நீங்கிடுன்றாரு. அதனால வெப்பம் உடலுக்கு வெப்பம் வருவது போல கருக்கு வெப்பம் தேவை. அந்த சூரியனுடைய வெப்பம் இல்லை என்றால் எதுவும் பயிர் விளையாது. அதுபோல கருக்கள் எல்லாம் போய்விடும் என்றால் பிறவி நீங்கிவிடும். அதற்காக அதை பாடுன்றார். உண்ண பகன் அவனை பாடினால் அந்த செயலை பாடினால் நமக்கெல்லாம் கரு நீங்கும், கருவிலே வரமாட்டோம். நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகன் நிறுத்து உந்தி வர தொல்லை வினைகளை உந்தி வரனர். பிரம்மெல்லாம் படைக்கிறான் என்றால் வினையினால் படைக்கிறான். நமக்கு வினை இருப்பதாலே படைக்கிறான். அந்த படைப்பு என்பது சொல்லையும் படைக்கிறான், பொருளையும் படைக்கிறான் என்பதனால நாமகள் சுடையா இருக்கிறான். நாமகள் சுடை சொல், பிரம்மனுடைய படைப்பு பொருள். எனவே சொல்லும் பொருளுமாக படைக்கிறான் என்று சொல்றோம். அங்க எப்படி சூரியன் துணையா இருக்கிறானோ கரு வளர்வதற்கு, அதே போல உயிர் வளர்வதற்கு சோமன் இருக்கிறான். அவன் படைத்த உயிர்கள் எல்லாம் வளர்வதற்கு சந்திரன் துணையா இருக்கிறான். அதான் மூணையும் சேர்த்து சொன்ன. நாமகள் நாசின்னார், சிரம் பிரம்மன், பிரம்மனுடைய தலை, நாமகளுடைய நாசி மூக்கு, மூக்கு நாசினா மூக்கு, பிரம்மனுடைய சிரம், சோமகன் முகம், சந்திரனுடைய முகம் பிடிச்சு பிடிச்சு தேய்க்கிறார் கீழே. நெறித்தான், நெறித்து அழைக்கினார். நாசி பட பிரம்மத்தினுடைய சிரம் பட சோமனுடைய முகம் நெறியன்ற முகத்தை தேய்த்தார். பெற எதுக்கு தொல்லை வினை கெடல்ல, நம்முடைய வினை நீங்க பழவினை சஞ்சிதம் கெடும்படியாக அப்படின்னு. அப்ப பிறவி நீங்க வேண்டும், கருவிலேயே வரக்கூடாது, அதுக்கு வினை கெட வேண்டும் என்று அந்த முறையை சொல்ற. நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகர், சோமன்றது சந்திரனுக்கு ஒரு பெயர், சோமனுக்கு சோமன் பெயர். அதை அன்னைக்கு கூட நம்ம சொன்னோம். இந்த சோமன் என்ற சொல் வேறு, ச உமா என்று சொல்ற சோமாஸ்கந்தர் என்பது வேறு. அது உமையோடு கூடியிருக்கிறார் என்பதனால வருகின்ற பெருமானுக்கு சோமன் ஒரு பெயர் உண்டு. சந்திரனை இடமாக கொள்கிற போது அவனுக்கு சோமன் என்ற பெயர் உண்டு. அதனால சந்திரனுக்கே சோமன் பெயர். அவனுக்கே அந்த பெயர் என்றால் சோம ரசத்தை விரும்பி குடிப்பானான். அதனால அவனுக்கு சோமன் பெயர். அது அன்னைக்கு கூட நம்ம சொன்னோம். அப்ப எழுதுறாங்க திருமுறை திருநீர் என்ற புத்தகத்துல, திங்கள் என்ற பெயர் தீம்கள், அதுதான் திங்கள்னு வந்திருக்கும் என்று எழுதுறாங்க. தீம்கள் என்றால் ரசம், சோமபானம், சுராபானம், அதை விரும்பி குடிவோம். தேவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அமிர்தத்தை குடிப்பார்னு சொல்ற மாதிரி சந்திரனுக்கு எதிரான சோமபானம் முக்கியமா. எனவே அந்த சோமன் என்ற பெயர் எனக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால சோமன் என்ற பெயர் சந்திரனுக்கு பொருந்துகிற பொழுது வேறு பொருள். பெருமானுக்கு சோமாஸ்கந்தர் சொல்ற பொழுது அந்த சோமன் என்பது வேறு, ச உமன் சோமன் என்று அது வேறு. நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகன் நெறித்து உந்தி பெற தொல்லை வினைகட உந்தி பெற அப்படின்னு. அடுத்த பாடல், நான்மறையோனும் பகன் 107 பிரமன் என்றது. அப்பா என்ன எழுதுறாங்க இந்த பாட்டுல, நாமகள் நாசி சிரம் பிரமன் படம் இருக்குல்ல, பிரமன் என்பது தக்கலைத்தான் குறிக்கும் சில பேர் உரை எழுதுறாங்க. அது பொருந்தாதுன்னு எழுதுறாங்க. முன்னே அங்க சொல்லியாச்சு. அதை நாமகளை குறிப்பதால அடுத்து பிரம்மனா இவனை தான் சொல்றது. இந்த பிரம்மன் தான், தக்கலை கிடையாது. அந்த பிரம்மன் தக்கல் அது இல்லை.
நாமகன் நாசி சிரம் பிரமன் படன்றது தக்கன் கிடையாது. சரி, அதாவது அங்க விதி அங்க சொன்ன இல்லையா, முதல்ல ஆட்டின் தலையை விதிக்குன்னு சொன்ன பொழுது சிறு விதின்னு சொல்றோம் இல்லையா, தக்கனுக்கு சிறு விதின்னு சொன்னோம். அந்த மாதிரி பிரம்மனுக்கு சிறு பிரம்மன் சொல்ற வழக்கம் கிடையாது. எனவே பிரம்மன்ற வரத்தினால பிரம்மனைத்தான் குறிக்கணும் எழுதுறாங்க உரையில. அது உபபிரம்மாக்கள் எழுதுவாங்க, சிறு பிரம்மன் எழுதுறது கிடையாது. விதியை சிறு விதின்னு சொல்லலாம், பிரம்மனை சொல்ற பொழுது உபபிரம்மாக்கள் என்று தக்கன் போட்டோம்னா உபபிரம்மாக்கள் என்று சொல்லி பிரம்மனால் படைக்கப்பட்டவர்கள் என்று உபபிரம்மாக்கள் சொல்லுவாங்க. அது வேறு. நான்மறையோனும் அகத்து ஏமான் பட போம்படி தேடுமாறு உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற. அகத்து ஏமானம் தான் வேள்வி தலைவர். இயமான் என்று வேள்வி தலைவர். அவன் தக்கம் தான் செய்தான். அகத்து ஏமான்றதுனால நடுவில் உட்கார்ந்திருந்தவன், வேள்வி நடுவிலே உட்கார்ந்திருந்த தக்கம் தான். எனவே அவனுக்கு ஏமான் என்றால் வேள்வியை செய்கின்றவன் ஏமான்றவன். அந்த பாட்டுல நான்மறையோன் அவன் பிரம்மன், அவன் தான் வேள்வி செய்யறான். அந்த வேள்விக்கு கர்த்தாவா இருக்கிற தக்கன் நடுவில் உட்கார்ந்துருப்பான். அதனால என்ன பண்ணார், பாட்டுல நான்மறையோனும் அகத்து ஏமான் என்று பிரிக்கலாம். அகத்து ஏமான் பிரிக்கலாம். அதாவது செய்கின்ற ஏமான் தான் செய்கின்றவன், வேள்வியை செய்கிறவன், நடத்துறவன், எஜமானம் போல இருந்து செய்கிறவன். அதை எப்படி சொல்றாங்க, நான்மறையோனும் மகத்தியமான் என்றும் பிரிக்கலாம் எழுதுறாங்க. மகம் என்றால் யாகம், அகத்தியமானும் சொல்லலாம், மகத்தியமானும் சொல்லலாம், ரெண்டு வகையா பிரிக்கலாம். மகத்தியமான் சொன்னால் மகம் என்றால் யாகம், யாகத்துக்குள்ள இருக்கின்ற எஜமான் போல இருக்கின்ற தக்கன் அப்படின்னு சொல்லலாம். மகத்தியமான். அப்போ நான்மறையோன்ற பிரம்மன் அவன் எங்கடா போறதுன்னு தெரியல, எப்படி போறதுன்னு போம்படி தேடுறான், எப்படி ஓடலாம் என்று பார்க்கலாம். அகத்தியமான் தக்கன் அது போல ரெண்டு பேரும் போம்படி தேடுகிறார்கள், பயந்து ஓடுறாங்க. பிரம்மனும் ஓடுறான், பிரம்மனுக்கு மகனாக இருக்கிற தட்சனும் ஓடுறான்ற. இரண்டு பேரும் பட. பட என்றால் வலிமை நீங்கும்படியாக, மன உறுதி நீங்கும்படியாக. அப்போ வேள்வி செய்கின்றவன், வேள்வியை செய்கின்றவன் ரெண்டு பேரும். வேட்பிப்போன் ஒருத்தன், வேட்போன் ஒருத்தன் இல்லையா. அந்த வேட்போன் என்பவன் தான் நமக்கு விரும்புகிறவன், அவன் தக்கன். வேட்பிப்போன் என்று சொன்னால் பிரம்மன். இந்த இரண்டு பேரும் ஓடுறாங்கன்ற அந்த வேள்வியில். நான்மறையோனும் அகத்து ஏமான் பட போம்படி தேடுமாறு உந்திய பெறன்னு சொல்லி போது அவங்களே தேடுறாங்களாம். புரந்தரன் வேள்வியில் உந்திய பெறன்ற அவன் எங்களா இருக்கான், அவனும் போம்படி தேடுறான், ஓட போறான், அவங்க குயிலா போறான். பின்னால் புரந்தரன் சேர்ந்துட்டான், எப்படிடா போறது என்று அவன் யோசிக்கிறான். அதனால பின்னால சொன்ன இல்லையா, புரந்தரனால் 9 பாட்டு ஒரு பூங்குயிலாகி மரந்தள்ளி ஏறினான்னு படிச்சோம் இல்லையா. இப்படி பார்த்தான், டக்குன்னு மரத்துல ஏறி போயிடணும், ஓடித்தான். அவனுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா. ஒன்னாவது அது புரந்தரனால் மரந்தரில் ஏறினார்றாங்க. இங்க இதுல வரும் நினைக்கிற பின்னால அழகனார் ஆட்டின் தலை உண்ண புகுந்தான், புரந்தரன் ஒரு பூங்குயில் ஆகினார். அதற்கு முன்னால ஒரு இடம் இங்கே பார்த்த ஞாபகம் இல்ல. அந்த இந்திரனை தோல் முறித்தார், இந்திரனை தோல் முறித்துன்னு வரும் இன்னொரு இடத்துல வரும் நினைக்கிறேன், இங்க இல்ல. இந்திரனை தோல் நெறித்துன்னு பாடுவார் ஒரு இடத்துல. அப்போ அவனை தோல் நெறித்தார், அவன் சும்மா ஓடிடல, அவனும் தோல் நெறிஞ்சுதான் ஓடுறான்றது வரும். அதனால இங்க வரல. ஆனா புரந்தரன் வேள்வியில் உந்தியவர் என்றால் தோல் நெறித்து ஓடினாள் என்று சொல்ற, தோல் நெறித்த பின்னரே அவ்வாறு ஓடினார். இதுல வருது, அம்மா நிலை பாடுற அப்ப எழுதிருக்காங்க. இந்திரனை தோல் நெறிச்சிட்டு என்று அம்மா நிலை வருது, திருவம்பானில வருது. அதான் எனக்கு படிச்ச ஞாபகம். இந்திரனை தோல் நெறிச்சிட்டு என்று வருவதால் அங்க பாடினா. அதனால இங்க போம்படி தேடுதல் என்ன அர்த்தம், தோல் நெரிக்கப்பட்டான், எப்படி போறதுன்னு தேடுறான், போம்படி தேடுறான், அப்புறம் கோயிலாக போயிட்டான் என்று சொல்றான். அதையும் இதையும் இணைக்கணும். திரு அம்மானில் இருக்கின்ற 15வது பாட்டு, அதையும் இதையும் இணைக்கணும். புரந்தரன் வேள்வியில் வரதுனால புரந்தரன் தோல் நெறித்து ஓடியது என்று வைத்துக்கணும்.
அவன் சும்மா அவனை மட்டும் தண்டிக்காம விடல. அவன் தான் என் வேள்வியில முக்கியமானவன் இல்லையா அவன் இந்திரன். நான்மறையோன் அகத்தியமான் பட பூம்படி தேடுமாறு உந்தி பெற புறந்தரம்னா அப்போ நான்மறையோனும் அகத்தியமான் புறந்தரன் இவளெல்லாம் பூம்படி தேடுமாறு உந்தி பெற என்று சொன்ன. இவங்கெல்லாம் தேவர்கள், எல்லாம் பெரிய ஆட்கள். இந்திரன் தான் தேவலோகத்துக்கூடியவன். இந்திரனையே இப்போ பின்னால சிலப்பதிகாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திர விழா எடுத்தார்கள் என்று சொல்லி பெரிய விழாவா எடுக்கிறது, இந்திரனுக்கு வேள்வி, இதெல்லாம் நிறைய இருக்குது. நாம் சைவத்துல எவ்வளவு ஒதுங்கி இருந்து சிலவற்றை சொல்றோம்னு பாக்குறோம். அதுக்காக சொல்றேன். மற்றெல்லாம் தக்கன் வேள்வியுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும் உள்கருத்தாக பார்க்கிற பொழுது வேதத்தினுடைய தெய்வங்கள் எல்லாம் நமக்கு சாதாரண பிரம்மனா இருந்தா என்ன, தக்கனாக இருந்தால் என்ன, யாரா இருந்தாலும் என்று இவ்வளவு பேர் அதுல அடி வாங்குறான் இல்லையா. மொத்தம் அக்னி முக்கியமானது இல்லையா. இந்த அன்னைக்கு கூட சொன்னோம், அக்னி வரவில்லை என்றால் வேள்வியே நடந்திருக்காது. அவன் அதை மறந்து போறான். கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அக்னி அதை மறந்தவன் போறான்னு சொன்னா அவனால் தானே வேள்வியே நடக்குது. முக்கியமான நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தானா வேள்வியே நடக்கிற போயிடும். அப்ப அவன் ஒரு முக்கியமான காரணம் போயிட்டான் என்று பார்க்கும். அதனால இதெல்லாம் நமக்கு அந்த வேத நெறி மறுப்பாக நம்முடைய ஆகமங்களை சொல்லுகின்ற வழியாகத்தான் எல்லாம் வைத்துக்கொள்ளும். இந்த வழியெல்லாம் வைத்துக்கொள்ளும். அடுத்து சூரியனார் தொண்டை வாயிலில் பற்களை, வேதத்துக்கு காயத்ரி மந்திரத்துக்கே தலைவன் சூரியனை. அவனை நாம சொல்றோம் இல்லையா. சூரியனார் தொண்டை வாயிலில் பற்களை வாரி நிறுத்தவாறு உந்தி பெற. மொத்தம் அங்க கண்ணை பறித்தார், அங்க அந்த பகன்றவன். இவன் பல் தகர்த்தார் பூடன்றவன், பூடன் என்று பெயர். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நிறுத்துவார்னா ஒரு பல்லு கூட உடலன்றார். எல்லா பல்லையும் பிடிக்கிட்டார். வாரி நெறித்தவாறு உந்திய பெற பல்லே இல்லாமல் செய்தார் என்று பார்க்கும். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நிறுத்தவா உந்திய பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்திய பெற. அதனால் வேள்வியே மயங்கி போச்சு. சூரியன் முக்கியமான ஆள், கிரகங்கள்ல முக்கியமானவன் சூரியன். அந்த சூரியனுடைய பல்லை பிடிக்கிட்டார் சொன்னா அப்ப என்ன பண்றது? எனவே அங்க எல்லாரும் தண்டிக்கப்படுகிறார்கள். மயங்கிற்று வேள்வி முக்கியமா இல்லை. மயங்கிட்டுனா மடிந்ததுன்னு அர்த்தம். பின்னால மடிந்ததுன்னு சொல்ல போற. வேள்வி அழிந்ததுன்னு. தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூடர் என்று உந்திய பெற மடிந்தது வேள்வி என்று உந்திய பெற. தக்கனருடைய மக்கள் வருது அங்க. அந்த மக்கள் அங்கே இல்லை என்ற. தக்கனார் அன்றே தலையிழந்தார் தங்கள் மக்களை சூட என்றால் அங்க மக்கள் யாரும் இல்லை. அங்க இருந்தா கந்தபுராணத்துல வருதான். தக்கனுடைய பிள்ளைகள் யாரும் அங்க கிடையாது. வேள்வியில அவன் தான் இருந்தானே தவிர அவங்க யாரும் இல்லை. எனவே மக்கள் கிடையாது. அந்த மக்கள் என்பது என்ன சொல்றாங்க சில பேர் உரையில, தக்கனுடைய மகள் என்றால் உமையம்மைன்னு சொல்றாங்க. அது பொருந்தாது. தக்கனுடைய மகளாக வாய்த்தல் தான் மகள் தாட்சியாயினி. ஆனா அந்தமே கோபப்பட்டு போயிட்டாங்க, முதலே போயிட்டாங்க. வேள்வியில் இல்லை, உனக்கு இந்த வேள்வி ஒழுங்கா நடக்காதா போடா என்று அப்பாவை சவிச்சுட்டு போயிட்டாங்க அந்தம்மா. எனவே அங்க மக்கள் என்பது பொதுவா மற்றவர்கள் தானே தவிர உமையம்மை போன்றவர்களை குறிக்காது. எனவே அந்த மைந்தர்கள் எல்லாம் அங்க இல்லை. கந்தபுராண செய்திப்படி பார்த்தா அது அந்த ததீசி படம்னு நினைக்கிறேன். அதாவது அப்ப கூட எழுதுவாங்க, அதை இங்க வரல. தக்கனுடைய வேள்வி படத்தில் வருகின்றது. யார் யாரெல்லாம் அங்க இங்க எப்படி படிச்சோமோ அதுவரை கந்தபுராணத்தில் வரும். அந்த வேள்வியை பற்றி நிறைய வரும். அதுல அங்க மக்கள் இல்லை, யாரும் அங்க யாரும் கிடையாது என்று வரும். தக்கனார் என்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூடர் என்று சொன்னா மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து நான் ஒண்ணும் பண்ண முடியல, அவங்களால ஒண்ணும் பண்ண, அப்பாவை காப்பாற்ற முடியல, தந்தையை காப்பாற்ற வேண்டும் பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்ற முடியாமல் இருந்தார்கள் என்று, ஒன்று செய்ய முடியாமல் இருந்தார்கள் தான் சொல்றார். மக்களை சூழல் என்று உந்திய பெற. அதனால் மடிந்தது வேள்வி இருந்தாங்க, ஒன்றும் செய்ய முடியும், ஒண்ணும் பண்ண முடியும். அது வரையில் அந்த வேள்வியை நிறைய சொல்லி முடிச்சார். இனி அப்புறம் சில வேறு செய்திகளை சொல்றார். பாலகனாருக்கு 17ஆவது பாட்டு. பாலகனாருக்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்திய பெற குமரன் தன் தாதைக்கே உந்திய பெற. முருகனை பற்றி குறிப்பு மட்டும் திருவாசகத்தில் வரும்.
குமரனுக்கு தந்தை அல்லவா என்று அவருடைய அருளை சொல்றார். இதெல்லாம் மரக்கரணி மொத்தம் சொன்னார். இதுக்கடுத்து அங்க ஒரு அருளை சொல்லுகிறார். பாலகனாருக்கு என்றால் உபமன்ய முனிவர் அன்று பார்க்கடல் ஈந்தார் என்றார். கோலச்சடையன் உபமன்ய முனிவருக்கு பார்க்கடல் கொடுத்தான். பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் பாடுறோம் இல்லையா, அது வியாக்கிரபாதருடைய மகன் இவர் உபமன்ய முனிவர். அவர் வசிஷ்டர் முனிவருடைய தங்கையைத்தான் வியாக்கிரபாதர் கல்யாணம் பண்ணுகிறார். வசிஷ்டருடைய தங்கையை கல்யாணம் பண்ணுகிறார். அதனால தாய் மாமனா இருக்கிற வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணாராம், இந்த குழந்தைய நான் கொஞ்சமா எடுத்து போய் வச்சுக்கிறேன்னு போய் அழைச்சு போயிட்டாராம். சின்ன பொழுதுலயே எழுத பொழுது அந்த குழந்தை அழுகின்றது. என்னடா அழுகிறதே என்று சொல்லிட்டு காமதேனுடைய பால், ஏன்னா வசிஷ்ட முனிவர் இல்லையா, காமதேன் வச்சுங்கிற காமதேனு பாலோட குடிச்சு வளர்ந்தாராம். அவர் வளர்ந்ததே உயர்ந்த பால், நல்ல பசும் பால், காமதேவன் பால் குடிச்சு எழுதார். பின்னால கொஞ்ச நாள் அங்க கைலாய சாரில் இருந்துட்டு இங்க வரார், தில்லைக்கு வரார். தில்லை தான் வியாகிரவர் இருக்கிறார். தில்லைக்கு வந்தா அங்க எங்க இருக்கு பால் இருக்குது, அழுகிறதா. அவர் ஏதோ மாவின் பாலாம் போட்டு கொடுத்துருக்காரு, ஏதோ பவுடர் பாலாம் போட்டு கொடுத்துருக்காரு. அது பசி அடங்கல, அது சாப்பிட மாட்டேங்குது. என்ன இப்படியா போய் சொல்லிட்டு என்ன பண்ணாரா, உனக்கு வேணும்னா பெருமானை கேட்டுக்கிட்டு போயிட்டாரா அவர் வியாகிரவர். நான் ஏதோ என்னால முடிஞ்ச பால் பசுமால் தான் கொடுக்க முடியும், எனவே நீ பெருமானை கேட்டுக்கிறாராம். பெருமானை கேட்டு அவரும் பெருமானை நினைச்சு அழுதார. நீ பெருமானை நினைச்சு அழுதா உடனே பார்க்கடல் இருந்து கொடுத்தான் என்று வரும். நம்ம அன்னைக்கு கூட உங்களுக்கு சொன்னோம். வஜ்ரவேல் முதலியாருக்கு அந்த கருத்து உண்டு. மற்ற யாரும் சொல்ல உபமன்ய முனிவர் சொல்லலாம் என்றால், வியாக்கிரபாதரே நீ பெருமானை எண்ணி அழு என்ற உடனே அந்த குழந்தை பெருமானை வேண்டி அழுதுது. எப்படி ஞானசம்பந்தர் அம்மையப்பா என்று அழுததோ, அறியாத பருவத்தில் அழுதாரோ, அதுபோல அந்த குழந்தை அழுதால் உபமன்யருக்கு பால் கொடுத்தார் வருவதனால அந்த அந்த ஒப்புமையை வைத்து ஞானசம்பந்தர் உபமன்ய முனிவருடைய அவதாரமாக இருக்கலாம் என்று சொல்லலாம்னு அது ஒரு ஒரு கருத்து தான். அப்படி இப்படி சொல்ல நீங்க முருகப்பெருமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எவ்வளவு சிக்கல் இருக்குது. உபமன்ய முனிவர் சொன்னா பரவாயில்ல, ஏன்னா அவர் கைலாய தாழ்வு இருக்கிறார், அவர் பிறக்கலாம் அல்லவா என்பது போல அவர் எழுதுறார். அவர் சொல்லியிருக்கிறார், அது அப்பா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவங்க வெளியில எங்க எழுதினாங்களா இல்லை, எழுதிருக்கலாம், எங்கேயாவது எழுதிருக்கலாம், எனக்கு அது கண்ணில் படலை. அப்படி சொல்லுவாங்கன்னு அப்பா சொல்லுவாங்க. அதனால இங்கே பாலுக்கு பாலன் அழுதான் என்ற உடனே பார்க்கல் கொடுக்கின்ற கோலைச்சடையன் ஒரு வரை குறிப்பிட்டார். குமரன் தாதைன்னு தன்னுடைய மகனுக்கு கூட பால் கொடுக்கலன்னு அர்த்தம். அது குமரனுக்கு அப்பா தான் முருகப்பெருமான் அழுதான் பால் கொடுத்தான் இருக்குதா என்ற கார்த்திகை பெண்கள் தான் கொடுத்தாங்க பால் அவருக்கு. உபமன்ய முனிவருக்கு பெருமானே பார்க்கடல் கொடுத்தார் என்று சிறப்பு. இதெல்லாம் நம்முடைய மாணிக்கவாசகர் ரொம்ப குறிப்பா சொல்ற விஷயம். அதெல்லாம் பாலகனுக்குன்னு சொன்னாரு, அப்படியே விட்டுற வேண்டியதானே. அங்க போய் குமரன் தாதைன்னு ஏன் சொல்லணும் என்றார். குமரனையும் தோற்றுவித்தவர் தான். ஆனால் கார்த்திகை பெண்கள் தான் பால் கொடுத்தாங்க. அந்த சந்திரலங்காரம் உங்ககிட்ட இருக்கா வீட்டுல? இல்ல, இருந்தா நல்லது. அதுல சில விஷயம் வரும். அதுல சொல்றாரு எப்படின்னா, அந்த ஒரே பாட்டுல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஞாபகம். அதாவது திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை, திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை என்ற உமையம்மை. திருந்த புவனங்கள் எல்லாம் பெற்றவள் அல்லவா அவள். ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி, திருமுலைப்பால் அருந்தினா தாயா இருப்பதால எப்படி ஞானசம்பந்தருக்கு கொடுத்தாரோ பால், அது போல திருமுலைப்பால் கொடுத்தார். மார்போடு சேர்த்து கொடுக்கல, கறந்துதான் கொடுத்தார். திருமுலைப்பால் அருந்தின்ற திருமுலைப்பால் அருந்தி. அப்புறம் அறுவர் கொங்கை விரும்பி அவங்கதான் பால் கொடுத்தாங்க. கார்த்திகை பெண்கள் தான் பால் கொடுத்தாங்க. எனவே அந்த நெருப்பு வந்த பொழுது நெருப்பை தாங்க முடியாமல் கங்கை கிட்ட விட்டாங்களாம். கங்கை சுமந்தாள், அந்த நெருப்பை கங்கை சுமந்தாள். எனவே அவருக்கு பெருமானுக்கு காங்கே என்ற ஒரு பெயர் உண்டு. முருகப்பெருமானுக்கு கங்கை சுமந்ததாலே காங்கேய் என்ற பெயர். கார்த்திகை பெண்கள் எல்லாம் பால் கொடுத்ததால அவனுக்கு கார்த்திகை என்ற ஒரு பெயர் உண்டு. எனவே அறுவர் கொங்கை விரும்பி கடலழ சூரழ குன்றழ பிம்மி அழும் குருந்தை குறிஞ்சிக்கிழவன் என்று ஓதும் குவலயமே என்று ஒரு பாட்டு கந்தநலங்காலத்தில் வரும்.
அல்ல அறுவர் கொங்கை விரும்பி என்று வரும். 6 பேர் கார்த்திகை பெண்கள் பால் கொடுத்தார்கள். இங்க நம்முடைய பாலகனாரா இருக்கிற உபமன்யு முனிவருக்கு பெருமானையே பாற்கடல் கொடுத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். சிறப்பு அதுக்காக எழுதுறார். அப்போ உபமன்யு முனிவர் எவ்வளவு முக்கியமானவர் என்று பார்க்கும். அதுக்காக ஏனென்றால் அவங்க 2 பேரும், அதான் நான் கூட சொன்னேன், திருவிளையாட புராணத்தில் வருது இல்லையா, திருமணத்திற்கு மதுரையில வந்து திருமணம் பண்ணுகிறார், மீனாட்சி கல்யாணம் பண்ணுகிறார் பெருமான். திருமணம் முடிஞ்சா சாப்பிடுங்கன்றார். அந்த மாதிரி நிறைய அங்க பயங்கரமா சமைச்சு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசாம உட்காந்து வியாகரபாதரும் பதஞ்சலியாரும் உட்காந்து என்னப்பா சாப்பிட போலான்னு கேட்கிறார் பெருமான். என்ன சாமி இப்படி கேட்கறீங்க? நடனத்தை பார்த்து தானே, என்ன மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பாருங்க. உங்க கூத்து அவருடைய கல்யாணம், அது எதுவா இருந்தா என்ன, நம்முடைய நியமம் என்ன, கூத்து பார்த்து தான் சாப்பிடுறது. உங்க நடனத்தை பார்க்காம நம்ம எப்படி சாப்பிடுறதுன்றாங்க. பெருமான் அதுக்கென்னப்பா இங்கேயே காட்டுகிறேன் என்றுதான் பெருமான் காட்டுகிறான் என்று சொன்னால் எப்படி அவங்க எல்லாம் பக்தி இருந்திருக்குன்றதுக்காக சொல்றேன். இப்போ பெருமாள் அப்படியாப்பா, சரி சிதம்பரத்துக்கு நீங்க போங்க நான் காட்டுறேன்னு சொல்லலாம் இல்லையா, அப்படி சொல்லாம இன்னும் இளைவந்த பேரானாங்க. இவ்வளவு நீங்க கூத்து பார்த்துதான் சாப்பிடுவேன், கங்கணம் கட்டுறீங்களே, நோன்பு இருக்கீங்களே, உங்களுக்கு நானே இங்கேயே காட்டுறேன் என்று பொன்னம்பலத்திலே ஆடுகிற பெருமாள் வெள்ளி அம்பலத்தில் ஆடுறோம். பொதுவாக அங்க அம்பலம் தான் வருது, பெண்ணு தான் வெள்ளி அம்பலம். அங்க அம்பலம் தோன்றுகிறது, அங்க ஆடுறான்னு வருது நமக்கு. அப்ப பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான் அடியவர்களுக்காக வேறு இடத்திலே ஆடினான். அப்ப மதுரையிலே கால் மாறி ஆடி இருக்கிறான், இடம் மாறி ஆடி இருக்கிறான். நீங்க அதையும் பார்க்கணும் இல்லையா, வலம் இடமாக மாறி ஆடி இருக்கிறான், இடத்தையே மாற்றி கொண்டு ஆடி இருக்கிறான்னு பார்க்கிறோம். கூரை பொன் கூரை இல்லாமல் வெள்ளியிலே ஆடுகிறான் என்றதெல்லாம் சிறப்பாக சொல்றான். அதனால வியாகரபாதருக்கும் உபமன்யுவெல்லாம் சிறப்பானவர்கள் என்பதற்காக சொல்றேன். அப்படிப்பட்டவர் பாலகனாருக்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர குமரந்தன் தாதைக்கே உந்தீவர என்று ஒரு வரி சொன்ன. அப்புறம் நல்ல மலரின் மேல் நல்ல மலர்ந்த தாமரை இல்லையா, நல்ல மலர்ந்த தாமரை, அழகிய நன்மையோட மலர் தாமரை மலர். அழகாக இருக்கிறான் பெருமான், ரொம்ப அழகாக இருந்தான், 4 தலையோட ஒழுங்கா இருந்தான் இல்லையா. ஏற்கனவே ஒரு தலை போயிடுச்சு, இங்க வந்தார். இன்னும் போகிறது 4 தலை ஒல்லை அறிந்தான், விரைவாக அறிந்தார், உகிரால் அறிந்தார், உகிரால் அறிந்தார். அதான் அதாவது அதை அந்த புராணத்துல ஒவ்வொரு சொல்றாங்க, ஒரு வகையா சொல்றாங்க. தானும் பிரம்மனும் திருமாலும் யார் உயர்ந்தவர் என்று தருக்கி கொண்டு வந்தாங்க இல்லையா, வந்தபோது பெருமான் சோதியா தோன்றினானா, சோதியா தோன்றிய உடனே அதை வணங்கினாராம். திருமால் வணங்கினாராம். அவன் பிரம்ம என்ன பண்ணா, இகழ்ந்தானா. இது என்ன இது அப்படி, அவன் பெரிய சோதியை பார்த்துட்டு சரி இது பெருமாளுடைய அருள் அல்லவா என்று வணங்கினான். திருமால் வணங்குறான். இது என்ன இது இப்படி இருக்குது என்று இகழ்ந்தான். இகழ்ந்ததால் அந்த தலை கிள்னான்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு புராணம் ஒரு வகை வரும். தலையை கிள்ளினார் என்று பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது இல்லையா, அது உச்சந்தலை, அதான் ரொம்ப திமிரான தலை, அது உச்சந்தலை. அதை புட்டுறாங்க. அதை எடு என்றால் ஈசான முகம் நம்முடைய பெருமானுடைய உச்சந்தலை, அதுக்கு இணையாக இருக்கக்கூடாது என்று உச்சந்தலையை கீறினார் என்று நகத்தால் இருந்தார். உகிரால் அறிந்தது என்று உந்தி பெற. உகிர்னா நகம். அந்த நகத்துல வந்து ஒரு வீங்கி போய் ஒரு சுற்று மாதிரி வரும், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு கையில, அது உகிர் சுற்றின்னு பெயர். உகிர் என்றால் நகம், உகிர் சுற்றி, நகத்தை சுத்தி வரும். அது ஒரு வீக்கமா வரும், கொஞ்சம் வைரஸ் தாக்கும், அதை ரத்தம் கட்டிக்கும், சீழ் பிடிக்கும். அதுக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சா போயிடும் சொல்லி எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. அதான் உகிர் சுற்றின்னு பேரு. அந்த உகிர் சுற்றிய ஊர் சுற்றின்னுவாங்க. இப்போ சொல்றவங்க பேச்சு வழக்குல ஊர் சுற்றி வந்துச்சான்னு கேட்பாங்க. உகிர் சுற்றின்னு தான் அர்த்தம். உகிர்னா நகம். உகிரால் அறிந்தது என்று உந்தி பெற நல்ல மலரின் மேல் 4 தலை ஒல்லை அறிந்தது என்று உந்தி பெற உகிரால் அறிந்தது என்று உந்தி பெற.
அப்படின்னு. அது உபமன்யு முனிவருக்கு அருள் புரிந்தது, நான்முகனுக்கு தலை அறிந்தது. ஏன் சொல்றாருன்னா, ஏற்கனவே இப்படி தலையெல்லாம் அறிஞ்ச ஆள் தானே இங்க வந்து உட்கார்ந்தா, மறுபடியும் இங்க வந்து அதே மாதிரி வந்து உட்கார்றாங்க என்று அங்க ஒரு தலை அறியப்படுகிறார் என்று சொன்ன வெளிப்படு. கந்த புராணத்துல வருது, நிறைய எல்லாம் விஷயம் வரும். கந்த புராணம் ஒரு படிக்கணும். அதுல என்னன்னா கொஞ்சம் கடுமையான பாடல்கள் இதெல்லாம். அவர் கொஞ்சம் அவருடைய நடைக்கு பெரிய புராணமா இருக்குது. பெரிய புராணத்தை வேகமா படிக்கலாம். கந்த புராணம் நல்லா இருக்கும், ஆனா பல விஷயங்கள் இருக்கும். கந்த புராணத்துல பல விஷயங்கள் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம கந்த அது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட ஆழமாக முருகனை பற்றியும் நம்முடைய புராணங்கள் பற்றியும் வேத ஆகமங்களை பற்றியும் நிறைய செய்திகள் அதில் வரும். அடிப்படையா பார்த்து அதுல இந்த தக்கன் வேள்வி தட்சகாண்டம் தனி காண்டவர் தக்கன் வேள்வி, அதுல பல விஷயம் அவர் சொல்றார். அதாங்க அதுலதான் எழுதுறாங்க, பிரம்மனுடைய தலை போயிட்டுன்னு எழுதுறாங்க. அவரும் தேரை நிறுத்தி மலை எடுத்தான். அவன் தேர்ல போய் இறங்கி வணங்க வேண்டியிருந்தானே, பெருசா வந்தான் ராவணன் தான் சொல்றாருங்க. தேரை நிறுத்தினான் மலை எடுத்தான், சிரம் ஈரைந்து விற்றவாறு உந்தியவர அப்படின்றார். சிரம் என்றால் தலை, 10 தலை, 20 தோள். இற்றவாறு என்றால் நெரிச்சார், குடிச்சு நெரிச்சிட்டார். கீழே மாட்டிக்கொண்டு கத்துறான். திருவடியினாலே ஒரு பெருவிரலை ஊன்றினார், காலை ஊன்றினார், கீழே அழுதான்று வருது. அது என்னன்னா, நமக்கு அந்த புராணங்கள்ல பல பல வகையா பார்த்தாலும் புரியும். அவன் வந்த புஷ்ப விமானம் எல்லாம் வந்தான். அது யாரு இருந்தா குபேரனுடையதான். அதை வாங்கி வச்சுட்டான் இவன். எல்லாரையும் அடக்கிட்டாங்க, எல்லாரும் தேவரெல்லாம் அடக்கிட்டு உன் காரை குர்றான்னு எடுத்து போற மாதிரி தேரை எடுத்து போயிட்டான். அந்த புஷ்ப விமானம் தினம் வந்து போவார் அவரு. அங்க அதாவது குபேரன் அவனை அடக்கி அவனுடைய புஷ்ப விமானத்தை வாங்கிட்டு ஓசி கார்ல வர மாதிரி வரணி வந்து இறங்கிட்டு தேரை எடுத்து போலான்னு நினைக்கிறேன் இல்லையா, அது இமயமலை எடுக்கலான்னு நினைக்கிறியா என்று பெருமான் அங்க அடக்கினார். ஊர்ந்து வந்த தேர் குபேரனுடையது. அங்கே எடுக்கிறான், தோளால எடுக்கிறான், நெறிபடுகிறான்னா பல நாள் அழுதான், பல நாள் நெறிபட்டு கிடந்தான்றாங்க. உடனே வந்துடல. அவன் அடுத்த உடனே அங்க வாகீச முனிவர் வந்தா பாடுங்க இல்ல, அவன் அழுது கிடக்கிறான். அதனால என்ன சொல்லுவாங்க, ரோதனம்னா அழுகைன்னு அர்த்தம். ராவணன்ற பெயர் அப்படிதான் வந்த. இந்த மாதிரி அழுகை யாரும் அழுகை அப்படி கத்தணும், அழுகிறது உண்டு. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு அரக்கன் இப்படி அழுது கிடையாது என்று அவனுக்கு ராவணன் பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. இப்படி அழுததால அவனுக்கு ராவணன் பெயர் என்று சொல்றாங்க. அதனால் பல நாள் அழுதான். பல மாதங்கள் அழுத பின்னால் நாகேச முனிவர் வந்துதான் அதை சரித்திரம் தாக்கும். அப்ப ஒரு விரலால் ஊன்றியதை எடுக்க முடியாம கத்திருக்கிறானே என்று அதுதான் சொல்ற. தேரை நிறுத்தி மலை எடுத்தான், சிரம் ஈரைந்தும் விற்றவாறு அவரை 20 விற்றது அறிஞர். தலை மட்டுமல்ல, தோள்களும் தான், கைகளும் தான். அது மறந்துடாதீங்கன்ற. 10 தலை 20 கரம் இல்ல. தேரை நிறுத்தினான், மலை எடுத்தான், சிரம் ஈரைந்தும் உந்தி பெற, 20 விற்றது என்று உந்தி பெற என்று சொல்ற. அந்த திருநாவுக்கரசருடைய பாட்டு மேற்கோள் காட்டுறாங்க. 4ஆம் திருமுறையிலே 17வது பதிகம் பார்க்க முடியுமா? அத நான் எடுத்தாடுறேன் கொஞ்சம். அதுல நான் 17வது பதிகமா பாடல் 11. பக்கம் வருது. தர்மயாதினி பதிவு 506வது பக்கம் 506. 17வது பாட்டு, 17வது பதிகம். அதுல திருவாரூர் அறநெறியா? திருவாரூர். பொருள் மன்னனை பற்றி புஷ்பகம் கொண்ட மருள் மன்னனை ஏற்றின்றது பாருங்க.
ஆமா அதான் கடைசி பாட்டு. அதான் பொருள் மன்னன்றவன் குபேரன். பொருள் மன்னன் குபேரன். அவனை பற்றி புஷ்பகம் கொண்டார், புஷ்ப விமானத்தை கொண்டார். யார்? மருள் மன்னன். மருள் மன்னன் என்று சொன்னால் மயக்கம் நீங்காதவன், அதாவது தன்னை பற்றியே செருக்குகின்றவன். யான் எனதில் செருக்கு இருக்கிறவன். அத இன்னொரு ராவனுடைய மனைவி மேல ஆசை வச்சவன் காமத்தினாலே. இதெல்லாம் மருள்ன்ற மருள் மன்னன்ற ராவணனை. மருள் மன்னனை எற்றினார். எற்றின்ற காலால எற்றினார் என்றால் அந்த திருவடி பெருவர்களால் ஊன்றினார். எற்றி வாழ்வுடன், அப்புறம் வாழ்வுடன் ஈந்தார். ஈந்து கருள் மண்ணும் கண்டம். கருள்னா கருப்பு, கருப்பாய் இருக்கின்ற கண்டம் கருக்க நஞ்சு உண்ட அருள் மன்னர் என்று சொல்ற. கருள் மண்ணும் கண்டம் கருக்க நஞ்சுண்டார். தன்னுடைய கண்டம் எல்லாம் கருக்கும்படியாக நஞ்சுண்டார். அப்படிப்பட்ட அருள் மன்னர். பொருள் மன்னன், மருள் மன்னன், அருள் மன்னன் மூணா சொல்ற. பொருள் மன்னன் குபேரன், மருள் மன்னன் ராவணன், அருள் மன்னன் நம்முடைய பெருமான். உங்களுக்கு அந்த பாட்டு, அதான் அந்த 4ஆம் திருமுறை பார்த்துட்டு இருந்தோம். அதான் பெருமான் பொருள் மன்னன் குபேரன், மருள் மன்னன் ராவணன், அருள் மன்னன் பெருமான் நம்ம சொன்னோம். அதுல உரையில குகை நமச்சிவருடைய ஒரு பாட்டை எழுதி போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அதான் வானவரும் இந்திரனும் மானுடையனும் செத்து போன இடம் புல்முளைத்து போகாது அப்படின்னு. அதாவது அமிர்தத்தை உண்டார்களாம் வானவர்கள், இந்திரன், மால், அயன், அவங்கெல்லாம் செத்து போனாங்கன்ற. எவ்வளவு செத்து போனாங்க. வானவரும் இந்திரனும் மானுட அயனும் செத்து போன இடம் புல்முளைத்து போகாதோ தான் அமுதாய். இது அமுதாய், இது நஞ்சதை சாப்பிட்டார். தான் அமுதாய் அத்தர் அருணேசர் அன்பாக நஞ்சிதனை புத்தியுடன் உண்ணாத போது அப்படின்னாரு. அதாவது நஞ்சை சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கவே இல்லையா, இந்த புத்தியுடன் உண்ணாத போதுன்னு. அது அவருக்கு என்ன இருக்கு, அவர் பாட்டு சாப்பிட்டாரு, குழந்தை மாதிரி எடுத்து சாப்பிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணுச்சு, ஒண்ணும் பண்ணல. அத்தர் அருணேசர் அன்பாக நஞ்சிதனை புத்தியுடன் உண்ணாத போது என்றால் தேவர்கள் மேல் கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக அவர் யோசிக்கலையா. அதே சிலர் திருவாசகத்துல பாடுறார் இல்லையா, அதாவது தம்பெருமை தாமரியா தன்மை என்றார் இல்லையா, தன்னுடைய பெருமை தெரியாதவன்றார். அதே மாதிரி இணையாண்ட பேதாய் தாதாய் உவேழ் உலகுக்கும் இணையாண்ட பேதாய் என்ற அந்த மாதிரி யோசிப்பது கிடையாது. அருள் புரிகிற பொழுது யோசிப்பது கிடையாது. இலக்கியங்கள்ல சொல்லுவாங்க கொடை மடம் வாங்கத. கொடை மடம் என்றால் எதை கொடுப்பது என்று தெரியாமல் பாரி என்ன பண்ணா, முல்லைக்கு தேர் கொடுத்துட்டான். ஒரு கொம்பை எடுத்து, அது காட்டு வழியால போறான், ஒரு கொம்பை எடுத்து போட்டு போயிருக்கலாம். அதுக்குள்ள எங்கடா கொம்பை தேர்றதுன்னு உடனே அப்படியே நிறுத்தி அப்படியே எடுத்து போட்டு போனான் என்று கொடைமடம். வள்ளல் பேகன் மயில் மயில் நடனம் ஆடுது, அது அப்படியே நடனமான, அது நடுக்கும் போல நினைச்சா, மழை வருது நடுக்குதோ என்று போர்வை போர்த்தான் என்று மயிலுக்கு போர்வை போர்த்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தாங்க கொடைமடம் சொல்வாங்க. அதுபோல் பெருமான் கொடைமடம், அவனுக்கு எது செய்யறது தெரியாம அப்படியே செய்துடுறான். நஞ்சு சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது கிடையாது, சாப்பிட்டான். அது கருணை, அப்படிப்பட்ட கருணை என்ற அதுதான் இங்க அன்பாக அத்தர் அருணேசர் அன்பாக நஞ்சிதனை புக்தியுடன் உண்ணாத போது அப்படின்ற. அதான் இங்க, அதான் பார்க்கும். அதான் இங்க தேரை நிறுத்தினான், மலையெடுத்தான்,
சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பெற 20 இற்றதென்று உந்தி பெற என்று வருது. அது போல உபமன்யு சொன்னார், நான்முகனையும் ராவணையும் சொன்னாரு. இப்ப இதெல்லாம் இந்த குறிப்பெல்லாம் தான் அவங்க வைத்துக் கொண்டு ராவணன் அடிமொழி தேடியது என்றெல்லாம் அவங்க பாடுறாங்க, திருமறையில பாடுறாங்க. அடுத்த பாட்டு, ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற என்று சொன்னார். இது ஒரு அரிய செய்தியாக நம்ம பார்க்கணும். அந்த ஏகாசம் என்றால் மேலே போட்டுக் கொடுக்கின்ற ஆடை, உத்தரிய மேலாடை ஏகாசம் தான். சில முனிவர்கள் வானத்திலே இயங்குவார்கள் பார்ப்போம். ஒவ்வொரு முனிவர்களுக்கு ஒரு தகுதி உண்டு. அதுல அந்த 7 உலகத்துல சொல்ற பொழுது முனிவருடைய உலகம் தனியா சொல்வாங்க, தவலோகம் என்று சொல்வாங்க. அத அந்த தவலோகத்துல இருக்கிற முனிவர்கள்லாம் இயங்குவார்களாம். அவளுக்கு என்ன வேலை என்று சொன்னால், சூரியனுடைய உலகம் இருக்கு இல்லையா, சூரியனுடைய வெப்பம் பூமியை தாக்காமல் இருப்பதற்காக அவங்க அப்படி இடையில போய் இருப்பாங்களாம். அவங்களை அந்த வெப்பத்தை வாங்கித்தான் அனுப்புவாங்களாம். அது நமக்கு ஏற்கனவே வருது பாட்டுல. எப்படி பெருமானுடைய திருவுருளை வாங்கி கொண்டு சிவகாமி நமக்கு அருளை தருகிறாள் என்று சொல்றோமோ, அதே போல சூரியனுடைய வெப்பம் நேரா தாக்கினா கஷ்டம். எனவே இப்ப இன்னைக்கு இருக்கிற ஓசோன் என்று இன்னைக்கு நாம சொல்றோம், அது போல அங்க ஓசோன் போல தடுத்தார்கள் என்று, சூரிய வெப்பத்தை தடுத்தார்கள் வருது நமக்கு. அதைத்தான் இது சொல்றாருங்க. ஏகாசமிட்ட இருளிகள் என்று சொன்னால் மேற்போர்வை போர்த்துக் கொண்டிருக்கின்ற முனிவர்கள் எல்லாம், மேலாடை போட்டுக் கொண்டிருக்கின்ற முனிவர்கள் எல்லாம் சூரிய மண்டலத்துக்கு பக்கத்தில் இயங்குவார்களாம். அவங்க நோக்கம் என்ன என்றால், நேரடியாக அது தாக்கக்கூடாது என்று, சூரிய வெப்பம் நேரடியாக தாக்கக்கூடாது என்று முனிவர்கள் காத்துக் கொண்டிருக்கலாம் வருது. டாக்டர் கொஞ்சம் இருங்க, நான் மறந்துட்டேன். முருகாற்றுப்படை எடுத்தாரு, முருகாற்றுப்படை என்ற செய்தி வரும், கொஞ்சம் இருங்க. 6 முகங்களும் என்னென்ன செய்யுதுன்னு வரும். முதல்ல 12 கைகளும் எப்படி உதவுகிறதுன்னு வரும். அது ஒரு வருணை. அதுல வரப்பொழுது, பண்புகள் நிறைந்து வசிந்து வாங்க நிமிர்ந்தோல் வெண்சல் மரபில் இருக்க ஐயருக்கு ஏந்திய ஒரு கை, வெண்செலல் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கைன்னு வருது. வெண்சல் மரபுன்னா வானத்துல இயங்குகிறவங்க, வானத்துல இயங்குகிறார்கள் அவர்கள். அவர்களுக்காக அவளை காப்பாற்றுவது ஒரு கைன்னு வருது. 12 கையில, அதாவது என்னன்னா இங்க முகங்கள், ஆமா, ஒரு கை அங்குசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு கை வேல் வைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு கை மார்போடு இப்படி தாங்குகிறது. ஒண்ணுன்னா வரும், வரிசையா வரும். அதுல ஒரு கை என்னன்னு சொன்னா, பின்செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை என்று வருது. அதுக்கு என்ன எழுதுறாங்க இங்க, ஒரு கை எக்காலமும் ஆகாயத்தை இயங்குதல் முறைமையுடைய தெய்வ விருடிகள், தெய்வ முனிவர்கள், தெய்வ ரிஷிங்கள்லாம், தேவ ரிஷிங்க அவளுக்கு பாதுகாவலாக எடுத்ததுன்னு வருது. எங்கே ஆகாயத்தில் எப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தேவ ரிஷிகள் என்று வருது. அதுக்கு என்ன எழுதுறாரு இங்க உரையில, ஞாயிற்றின் வெம்மையை பல்லுயிரும் பொறுத்தல் ஆற்றா என்று கருதி, ஞாயிற்றுடைய வெப்பத்தை எல்லா உயிரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நேரா வந்தா. ஞாயிற்றின் வெம்மையை பல்லுயிரும் பொறுத்தல் ஆற்றா என்று கருதி தமது அருளினால் சுடரோடு திரிந்து அவ்வெம்மையை பொறுக்கின்ற முனிவர். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்குறாங்களாம் முனிவர், அவங்களாம் தாங்கித்தான் கொடுக்குறாங்க. முனிவரை பாதுகாக்க, அந்த முனிவருக்கு பாதுகாப்பாக முருகப்பெருமானுடைய கை இருக்கிறது என்று வருது. உலகத்தை தாங்கி காத்தவாறு என்று வருது. இதேதான் புறநானூற்றுல வருது. புறநானூற்றுல ஒரு பாட்டு, நிலைமிசை வாழ்னர் அலமரல் தீர திருகதிர்கண்ணி வெம்மை தாங்கி கால் உணவாக சுடரோடு கொடுக்கும் அபிஷனை முனிவர். புறநானூற்றிலே அந்த செய்தி வருது. திருமுருகாற்றுப்படையில் வருகின்றது. புறநானூற்று இது மாதிரி முனிவர்கள் எல்லாம் போவார்கள், அவளை காப்பாற்றுவதற்காக இருக்கின்ற பெருமான் என்று
இப்படிலாம் நமக்கு அந்த ஆகாயத்தில் இருந்தது அந்த ஓசோன்ற ஒரு அர்த்தம் தான். நேரடியாக வெப்பம் நமக்கு வரலன்றதை இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைக்கு நம்ம ஆட்கள் முனிவர் என்று சொல்லி அவங்க பாதுகாத்ததுன்றார். அதனால அந்த ரெண்டும் நமக்கு முக்கியம். புறநானூற்ற 43வது பாட்டு அது. நிலைமிசை வாழ்னர் அலமரல் தீர, இங்க இருக்கிறவங்க பூலோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு துன்பம் வராமல் இருக்க தெருகதிர் கனலி, நேரடியா வெப்பம் தாக்காமல் இருப்பதற்காக வெம்மை தாங்கி, அந்த சூரியனுடைய வெம்மையை தாங்கி கால் உணவாக, காற்று தான் அவங்களுக்கு உணவு, கால் உணவாக சுடரோடு கொட்கும், அந்த சுடர் எங்கெல்லாம் போதும் அந்த சுடரோடு திரிகின்ற அதில் சடை முனிவர், சடை தாங்கி இருக்குன்னு முனிவர்கள் வருது புறநானூற்றில். அதேதான் இங்க ஒரு கை அந்த முனிவரை தாங்குகிறதுன்னு வருது. இது இதைத்தான் திருவாசகத்துல ஆகாசமிட்ட என்று அவர் சொல்றார். அதனால அந்த என்று நாம் வைத்துக்கணும். ஆகாசம் இட்ட ஏகாசம் இட்ட இருஷிகள் தேவரடிகள், ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்திய பெறனர். பெருமா என்ன செய்தார்? இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிகார புத்தி என்று படைக்கின்ற அயனை படைச்சிருக்கிறான், திருமாலை படைத்திருக்கிறான், ருத்ரனை படைச்சிருக்கான்னு சொல்றோம். இந்த மாதிரி இன்னும் எத்தனை வேலை செய்திருக்கான் பெருமான். அந்தந்த முறை 18 கணங்களை முனிவர்கள் சொன்னால், நீங்க முனிவர்களே நீங்களே இதை காப்பாற்றுங்க என்று, வெப்பத்தை காப்பாற்றுங்க என்றெல்லாம் செய்கிறான்னு பார்க்கும். எனவே ஆகாசம் காவல் என்று நிறுத்தினான். திசைக்காவல் என்று திசைக்காவல் இருக்காங்க, அவங்க வேற. இவங்க முனிவர்கள் சூரியனை தாங்குவதற்காக, சூரியனுடைய வெப்பத்தை தாங்குவதற்காக பெருமான் அப்படி முனிவரை வைத்திருக்கிறான். அது அவன் வைத்த கடவுள், வைத்த காவல், முனிவர்கள் வைத்த காவல். ஆகாசமிட்ட ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர, அதற்கு அப்பாலும் காவல்னர், அதுக்கு மேலே ஒரு காவல் இருக்குன்னு, அது பெருமான். அவளை காவல், அதுக்கு நீங்க இதுதான் காவல் நினைக்காதீங்க, அதற்கு அப்பாலும் காவல் இருக்கிறது என்று இன்னும் இருக்கிறது பெருமான் என்று முனிவர்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, நிலத்திலே வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் சூரிய வெப்பம் நேராக தாக்காமல் கொடுப்பது என்று. அதனால்தான் பெருமானுடைய அருளாக இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய அருள், அந்த அருள் நேராக நமக்கு வர முடியாத அந்த காட்சியில் தான் சிவகாமி என்று வைப்பது போல, இந்த மனோன்மணி என்ற சக்தி வருவது போல சிவகாமி வைக்கணும். அதுபோல இங்க முனிவர்கள் தாங்கித்தான் அந்த வெப்பத்தை தருகிறார் என்று சொன்னால், எந்த இன்னைக்கு புராணமாக எப்படி இருந்தாலும் இன்றைக்கு சயின்ஸ் பார்க்கிற பொழுது எப்படியெல்லாம் பெருமானுடைய படைப்புல இருக்குது. சூரியனா நேரா வரல, நமக்கு நேரா வந்தா என்ன ஆகும் என்று பார்க்கணும். இப்போ உங்களுக்கு அந்த இது இருக்கிறது இல்லை. நான் மலேசியாவுக்கு போன பொழுது அதை நான் உணர்ந்திருக்கிறேன். மலேசியா வெப்பம் வித்தியாசமா இருக்கும் எனக்கு. இப்ப இங்க கூட நீங்க நீங்க போயிருக்க மாட்டீங்க, அங்க இருந்துட மாட்டீங்க. நான் ஒரு முறை நான் முதற்காலங்களில் போன பொழுது 90ல நினைக்கிறேன், ஏதோ நிறைய ஞாபகம் இல்லை, 2000 சம்திங் போன பொழுது இந்த வெள்ளிக்கிழமையில அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தியானத்தை தொழுகைன்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு 1.5 மணி நேரம் விடுறான், லீவ் விடுறான், ஆபீஸ் விட்டுருவான். அந்த நேரத்துக்கு நம்ம ஆட்கள் 1.5 மணி நேரத்தை பயன்படுத்திட்டு கோயிலில் வழிபாடு செய்வான். அப்ப நான் போயிருந்த பொழுது அந்த நேரத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க, பேச கூப்பிடுவாங்க. ஏறக்குறைய 1.5 மணி இருக்கும். என்ன பண்ண, ஒரு தடவை பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் கார்ல உட்காருங்க வந்துடுறோன்னு சொன்னாரு, என்ன அழிச்சு போனவர். சரின்னு போய் கார்ல உட்கார்ந்தேன். கார்ல உட்கார்ந்தா வெயில் அடிக்குது, நேரா வெயில். கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 நிமிஷம் கூட உடனே எனக்கு தாங்கலை, எழுந்து வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். நான் எல்லாம் அவ்வளவு அடிக்குது வெயில். அங்க நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி வெயில் மொத்தமா தாக்கிச்சுன்னா என்ன, இப்ப இதுவே நமக்கு தாங்கலன்னு சொன்னா, சூரியனோட வெப்பம் இது மாதிரி எல்லாமே தடைப்படாமல் வந்தா என்ன ஆகும்? அதையெல்லாம் பெருமான் பார்த்து இப்படிலாம் நமக்கு எத்தனை வகையிலே கருணை செய்திருக்கிறான், மழையாக வெயிலாக என்றார். அதுதான் அவர் பாடுறார். நீங்க இதெல்லாம் எண்ணி பாடுறவருடைய கருணையை பார்க்கணும் என்றுதான் இங்க கருணையாத்தான் சொல்றாரு. மரக்கருணையாக ராவணனையும் பிரம்மனையும் சொன்னாலும், அறக்கருணையாக சொல்கிற பொழுது பாலுக்கு பாலகம் வேண்டி எழுத போட்டு பார்க்கடல் கொடுத்த பெருமான் இங்க அதே போல தேவரடிகள் மூலமாக வெப்பம் தாக்காமல் இருக்கும்படியாக செய்கிறான் என்று பார்க்கிறோம். அதான் ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி வர என்று சொன்னார். அதனால அப்படி திருவந்தியாருடைய பாட்டு அப்படி முடியுது. மீண்டும் நம்ம ஒரு முறை அந்த முதல் பாட்டை சொல்லுவோம். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உந்தீவர, ஒருங்குடன் வெந்தவாறு உந்தீவர என்று இந்த பகுதியிலே தக்கனுடைய வேள்வியெல்லாம் சொல்லி, இன்னும் திரிவரம் எரித்தலை சொல்லி, அப்புறம் ராவணனை
தண்டித்ததும் அருள் புரிந்ததும் உபமன்யு முனிவருக்கு அருள் புரிந்தது. அந்த ஏகாசமிட்ட இருடிகள் எல்லாம் வெப்பத்தை தாங்குகிறார்கள் என்று இப்படி பெருமான் எல்லா வகையிலும் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். அந்த மரக்கருணையும் அறக்கருணையும் நாம் இங்கே பாட வேண்டும். அப்படி பாடினால் நமக்கு என்ன பலன் சொல்லிட்டார். தொடர்ந்த பிறப்பு அறுப்பார் பெருமான். அப்புறம் கருக்கெட நாம் உந்தி பெறலாம், தொல்லை வினைகிடும் என்றெல்லாம் இப்படி பதிக பயன் போல இந்த உந்தியார் பகுதியிலே பயனும் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதோடு அந்த பகுதி முடிகிறது.